பல்லடம் அருகே 3 பேர் கொலை வழக்கு 100 நாட்களை கடந்த நிலையில் குற்றவாளிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரதீஸ்வரன் சிவஞானம். வணக்கம் பிரதீஸ்வரன். தற்போது இந்த கொலை வழக்கில் போலீசார் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்? முழு விவரங்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலைக்கவுண்டம்பாளையம் கிராமத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் 28 இரவு நள்ளிரவு இதே பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தெய்வ சிகாமணி, அலமேலு அம்மாள் மற்றும் செந்தில்குமார் ஆகிய 3 பேர் கொடூரமான முறையில் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து தமிழகத்தையே மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் நிகழ்ந்து கிட்டத்தட்ட 100 நாட்கள் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆனால் போலீசார் தரப்பில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை நிலவி வருகிறது. போலீசார் தரப்பில் 14 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தி இருந்தாலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் யார் என்பது குறித்த துப்பு துலங்காத நிலையே நிலவி வருகிறது. மேலும் போலீசார் இந்த குடும்பத்தில் சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். இந்த தோட்டத்தில் பணியாற்றிய பாலமுருகன் என்பவரையும் பால்ராஜ் என்பவரையும் ஏற்கனவே விசாரித்திருந்தார்கள். ஆனால் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத நிலையில் மேலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினார்கள். வடமாநில தொழிலாளர்கள் யாராவது இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்களா என்ற கோணத்திலும் வடமாநில தொழிலாளர்களிடம் ஆதார் அட்டை நகல்கள் மற்றும் கைரேகைகள் சேகரிக்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வந்தது. மேலும் இதே பகுதியை சேர்ந்த குறவர் இன மக்களையும் போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். அவர்களை துன்புறுத்தி அவர்களை குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறும் போலீசார் துன்புறுத்தியதாக அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருந்தார்கள். அதே போன்று உயிரிழந்தவர்களின் தோட்டத்தில் பணியாற்றிய பால்ராஜ் என்பவரும் தன்னை போலீசார் அடித்து துன்புறுத்தி குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு துன்புறுத்துவதாக மாவட்ட ஆட்சியரகத்தில் புகார் மனு அளித்திருந்தார். ஆனால் போலீசார் தரப்பில் யாரையும் துன்புறுத்தவில்லை எனவும் முறையான சம்மன் கொடுத்து அனைவரையும் விசாரிப்பதாகவும் விளக்கம் அளித்திருந்தார். வழக்கை தீவிரமாக விசாரித்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பல கட்ட போராட்டங்களையும் நடத்தினார்கள். இந்நிலையில் அவருடைய உறவினர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவரிடம் 100 நாட்கள் கடந்தும் போலீசார் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் உள்ளார்கள். அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது, போலீசார் தரப்பில் என்ன கூறுகிறார்கள் என்பதை கேட்டறிவோம். ஐயா வணக்கம். ஐயா, இப்போது இந்த சம்பவம் நடந்து 100 நாட்கள் நிறைவடைகிறது. போலீசார் தரப்பில் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி என்னென்ன விசாரணை போயிட்டுருக்கு அப்படிங்கிற தகவல் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ப்ளஸ் உங்ககிட்ட ஏதாவது விசாரணை பண்ணியிருக்காங்களா? இல்லை, விசாரணை பண்ணியிருக்கு. போலீசார் தரப்பில் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன ஆக்டிவிட்டி அப்பப்போ என்னென்ன சம்பவங்கள் போயிட்டுருக்குது, எந்த மாதிரி விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறங்கிற தகவலை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் நிறையா டீம் நிறையா போட்டு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு ஒரு டீம் போட்டு போலீஸ் நல்லா எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிறப்பான விசாரணை தான் போயிட்டுருக்குது. பட் இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியலைங்கிறது ஒரு வருத்தமான செய்தியாக இருக்குது. ஸோ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பயத்தோடு இருக்கிறாங்க. ஏன்னா என்ன காரணத்துக்காக நடந்தது, எதுக்காக நடந்ததுங்கிறது ஒன்றும் தெரியாதனால எல்லாமே கொஞ்சம் பயத்தோடு இருக்கிறாங்க. தமிழகத்தையே உலுக்கிய இந்த 3 பேர் கொலை வழக்கில் இன்றுடன் 100 நாட்கள் நிறைவடையும் நிலையில் போலீசார் இதுவரை குற்றவாளிகளை இதுவரை எந்த ஒரு துப்பும் துலங்காமல் குற்றவாளிகளை பிடிப்பதில் கடும் சவாலாக அமைந்துள்ளது. எனவே போலீசார் தீவிரமாக விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் அதே போன்று குற்றவாளிகளை விரைவாக பிடிக்க வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களுடைய கோரிக்கை மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன் சிவஞானம்.